ஹலோ கைஸ், வெல்கம் டு தில்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 பத்து அளவுக்கு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். அது சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் அரிஞ்சு பக்கத்துல வச்சிருந்தனால அங்கங்க ரெட்டா இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்திருந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சந்த விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. குருமாக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கடைகள்ல குழம்பு வைக்கிற சிக்கன் மசாலான்னு கேட்டா கொடுப்பாங்க, அந்த மசாலா தான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஆச்சி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன சிக்கன் மசாலா வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்களை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மசாலா மிக்சியில ஒட்டி இருந்துச்சு, அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல சேர்த்திருக்கேன். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களோட பச்சை வாசனை போனதும் குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியா வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். குருமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க 2 விசில் வரைக்கும் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்திருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் 2 விசில் வரைக்கும் வேக வச்சிருந்தேன். இது பாதி அளவுக்கு மட்டும் தான் வெந்திருக்கும், மீதி இந்த குருமாலேயே வெந்துரும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறது அந்த அளவுக்கு தெரியக்கூடாது, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கணும் அப்படின்னா நீங்க 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு குருமா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.
1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா நீங்க பெப்பர் சேர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் காரமா வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடைசியா பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ், நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம தில்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.